அவங்கெல்லாம் போக சொல்லு. மிச்செல்லாம் போங்க போங்க உட்காருங்க. திருப்பூர் வாங்க, திருப்பூர் வாங்க. மிச்செல்லாம் போங்க. திருப்பூர் 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 வாங்க. திருப்பூர் மட்டும் வாங்க. வந்தா மறுபடியும் உட்காருங்க. வாங்கண்ணே போங்க உட்காருங்கண்ணே. சாமி கும்பிடுவாங்க. யாரும் எந்த இதில் வரக்கூடாது. சாமி எந்த கும்பிடுவாங்க. பிள்ளையின் திருமணம் சொந்தமா கேட்டு வந்தவங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமா, என்னுடைய சக்தியும் வீட்டில் பரிபூர்ணமா இருக்குப்பா. அதே மாதிரி இந்த ஐப்பசியில் நல்ல வரனா கொண்டு வந்து திருமணத்தை பூட்டி வச்சிருந்தேன். எல்லா வெற்றியும் நடக்கும். இந்த கனியை இந்த காசை கொண்டு வீட்டில் போய் வாடகைக்கு ஆள் வந்து உட்காருவான். தொழில் தகுந்தமா மன வருத்தப்பட்டு வந்தவங்க யாரு? வாயா, என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. திருமணம் சொந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மாரியம்மன்ங்கிற ஒரு தெய்வம் வருது. எங்க இருக்கு? இப்போ 6 மாத காலங்களாக உன்னுடைய தொழிலில் தளர்ச்சியும் நஷ்டமும் வந்து நிற்கி. அதனால கடன் பட்டு விடுவோமோங்கிற ஒரு பயமும் துயரமும் இருக்கு. போட்ட பணத்தை எடுக்க முடியாத வேதனையை இப்போ வேட்டிக்கிட்டு இருக்கிய. கால் வந்துட்டு வா. அமைதி 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 இருங்க. சாமி இல்லைங்க, அமைதியா இருங்க. இந்தா உன் தொழிலை வெற்றியாக்கி தரேன். கடன் படாம காப்பாத்துறேன். வேற என்னப்பா வேணும்? அமைச்சு தரேன். 3 முறை என்னைய பாருங்க. அதே திருப்பூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். வாமா, யாருக்குமா? சந்தோஷம். கால் வந்துட்டு வா. ஆமா, சத்தம் போட்டு சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க அங்க தள்ளி நில்லுங்க. மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காதீங்க. கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய கிரக அமைப்பு கொடுங்க சரியில்லாம இருக்கு. 9 மாத காலங்களாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணி வெற்றி பெற முடியலன்னு வருத்தப்படுற. கால் வந்துட்டு வா. அமைஞ்சிரும். இந்தா இந்த தை மாதத்துக்குள்ள திருமணம் நடந்துடும். மகிழ்ச்சியோட வந்து என்னைய பாரு. போயிட்டு வா மகளே. வெற்றியாக்கி தரேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. ஆமா, சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள். கால் வந்துட்டு வரலாம். ஹோ, ஒரு ஆளுக்கு தானே என்னப்பா சொத்து? அதுக்கு வேண்டிய பணத்தையும் தாரேன். 3.25 மாதத்தில் முடிச்சு வெற்றியாக்கி பத்திரத்தை என் காவலில் கொண்டு போய் நல்லா இரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். திருப்பூர் போகலாம். கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டி பைசில் 1 வாரீங்களா? வாங்க வாங்க வேமா வாங்க. வாரவங்களுக்கு வழி விடுங்க முதல்ல கொஞ்சம். கோபிச்செட்டிப்பாளையம். கால் வந்துட்டு வரலாம். நிலுக்காங்கடா நிலுக்க. ஒருவர் மீது என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? உட்காரலாம். இந்த ஆண்டில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். செலவு இல்லாமல் நடத்தி தரேன். வெற்றி உண்டு. அறுவை சிகிச்சை செய்யாமலே பூரண மருத்துவத்தால் குணமாயிருவேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து ராமநாட்டு பகுதி. ராமநாட்டு பகுதி வாங்க. இன்னொரு தினம் கால் வந்துட்டு அண்ணாஜி வழி விட்டு உள்ள இல்லைங்க. உள்ள இல்லைங்க. வாரங்களுக்கு வழி விடுங்க. பொறுக்க போய் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 விதமான மனவேதனைகள். ஒன்று தொழில் சம்பந்தமான வருத்தம், இன்னொன்று குழந்தை சம்பந்தமான கேள்வி. குழந்தை பாக்கியத்தை இந்த ஐப்பத்துக்கு பிறகு உனக்கு வெற்றியாக்கி தந்துருந்தேன். ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கான்.
வேற என்ன வேணும் செல்லக்குட்டி? இந்தா ஜெயிச்சு தரேன், போயிட்டு வாங்க. தொழில் தோதன குழப்பத்தை தீர்த்து தரேன்னு சொல்லிட்டேன். ஏன்டா கரைகிற, போயிட்டு வா. அதே ராம்நாட்டு பகுதி, நான் யாரனே கூப்பிடுறேன், அந்த ஊரைத்தானே சொல்லியிருக்கிறேன். கடலோரம் வாங்கிய காத்து, கடல் தொழில் நடத்துறவன் நல்லா இருக்கும்போது வரமாட்டாங்க, கொஞ்சம் பிரச்சனை வந்த பிறகு ஓடி வருவாங்க. அவன் தான் மனுஷன். யார் மனுஷன்? அவன் தான் மனுஷன். வேலையா பாட்டை ஆஃப் பண்ணையா, உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் என் சன்னிதானத்துக்கு நீ வருகிற பொழுது ரொம்ப கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்த. உண்மையா இல்லையாடா? உண்மையா? அப்பொழுது நான் உனக்கு ஒரு அடையாளத்தை போட்டு விட்டேன். சரிப்பா, கால் வந்துட்டு வா. போய்ட்டா. அப்போ உனக்கு தொழிலே இல்லாமல் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது போடா, உனக்கு ஒரு படகு கிடைக்கும். அதில் நீ கடலோரமாக போய் கடலாடி உடலாடி வந்து பணமாக உனக்கு குவியும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னதில் 75% உனக்கு வருமானம் வச்சு. உண்மையா இல்லையா? ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே சுருண்டு விழுந்த மாதிரி வேதனைப்பட்டு வந்திருக்கிற. அதனால் இந்த வேதனைக்கு காரணம் என்னன்னு தெரியணும். மீண்டும் வருமானம் கிடைக்குமா, இல்லை எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. சங்கு முத்தமாக தந்த தாலி உனக்கு சித்த நல்லா இருக்கு, உனக்கு சித்த நல்லா இருக்கு. வர்றான். உன்னுடைய படகை பார்த்தேன். நிறுத்திருக்க இடத்துல கொஞ்சம் ஓஹோப் ஓஹோப் ஓஹோப். அது எனக்கும் தெரியும், ஒன்றும் செய்யாதுன்னு நினைச்சேன். என்னது? அந்த ஆவியை கொண்டு வந்து உன் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு ஓஹோப் ஓஹோப் நம்ம போட்டா ஒட்டுன ஓஹோப் அப்படிங்கிற ஒரு அதிர்வு அலைகள் வந்து எதிர்மறை ஆக்கி இப்போ உன் தொழிலை கொஞ்சம் தடை போட்டு கிடக்கு. அதனால் பசுமாடு கத்திருச்சு, கோமியத்தை பிடிச்சி என் திருநீரையும் மஞ்சள் பொடியும் சேர்த்து படகெல்லாம் தொளிச்சிரு. இந்த கனியவும் கொண்டு போய் வச்சுக்கா. தொழில் ஓடும், ஓங்காரமாக நடக்கும். இந்த பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்வேன், வெற்றி உண்டு. அதிசயம் காண்பாய் நீ. என்ன அதிசயம் காண்பாய் நீ. பேட்டா புரிஞ்சிட்டுதோ? புரிஞ்சிட்டுதோ? எனக்கு புரிஞ்சுது. புரிஞ்சிட்டுதோ? போயிட்டோம். கருப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க. குழந்தை யாருக்கு? குழந்தை வர வேணுமா? கால் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் கருப்பசாமி வராரு. எங்க இருக்காரு? உடனே யோசனை பண்ணிட்டு கேட்க ஒருத்தர் காலில் வந்துட்டு வாங்க. கனி நல்ல கனியே இல்லைடா. வர்றான். முதல்ல உன் பொம்பளை பிள்ளைக்கு தான் குழந்தை வரம் கிடைக்கி. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாக பிறப்பான். முருகப்பெருமானுடைய பேரை வச்சு காப்பான். இந்தா வெற்றி உண்டு. செந்தூர் பதியான் அப்படின்னு பேர் வை. இந்தா நல்லா இருங்க மக்களே. போயிட்டாங்க. இன்னும் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாருப்பா? யாரெல்லாண்டா வந்தீங்க? அவர் யாரு?
சொந்த தம்பியா சும்மா தம்பியா? கால் வந்துட்டு வாங்க. ஒருத்தருக்கு உத்தரவு கேட்கறதுக்கு சொந்த பந்தம்லாம் வந்தால் என்னையா அர்த்தம்? துணைன்னு அர்த்தம். வேறு என்ன அர்த்தம்? துணைன்னு அர்த்தம். வாங்க பக்கத்தில். நீங்கள் யார்? புரியலை எனக்கு ஒன்றுமே. நீங்கள் ரெண்டும் இவருக்காக எதுக்கு வந்திருக்கேன்னு பதில் சொல்லுங்கள் எனக்கு. ஏன் நீங்கள் ரெண்டும் இல்லாமல் இவன் வந்தால் நான் கொடுக்க மாட்டேனா? என்ன தெரியாது அவருக்கு? கால் வந்துட்டு வாடா தம்பி. மனைவி எங்கே இருக்கா? உங்கள் பேர் என்ன? செல்வம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு புரியுமா? நான் தமிழ் புரியுங்களா? எத்தனை படிச்சிருக்க நீ? முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று உங்கள் வீட்டுக்கு வருது. முன்னோருடைய ஆத்மா ஒன்று உன் வீட்டுக்கு வருது. இப்போ ஓராண்டு காலங்கள் குழந்தைக்காக முயற்சியும் மருத்துவமும் ஆராய்ந்து செய்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்காத மன வருத்தம் இருக்கும். புரியுதா? தை மாதத்துக்கு பிறகு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொம்பளை பிள்ளையா பிறக்கும். முத்துமாரி அம்மானு பேர் வச்சுக்கா. கால் ஒன்றுவா. கர்மசாமிக்கு வாப்பா. தெய்வ சக்தியால் சாங்கிருத்தியத்தால் நடக்கும். வெற்றி உண்டு. பக்கத்தில் நல்லா இருக்கும். சரி, கர்மசாமிக்கு திருமணம் தோணுமா? கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குமா? கால் விட்டுவாமா. ஒவ்வொருத்தரும் தனித்தனி உத்தரவு வச்சாச்சுன்னா பார்த்துடலாம். நீங்கள் ஒரே ஆள் உத்தரவில் வச்சிருக்காரு. ஏன் அவர் கூட வந்தார்? முறைப்படி அப்படி வரக்கூடாது. நம்ம சாமிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் விபூதி வாங்கிட்டீங்க, என்ன தானே எப்படி கூப்பிட முடியும்? தப்பாக நினைக்கக்கூடாது விஷயங்களை. அவரவர் விஷயத்தை அவரவர் பேணி கரெக்டாக வரணும். கால் வந்துட்டு வாங்க. அடுத்த ஒரு மணிக்கு தனியாக வந்துருங்கண்ணே. என்ன, அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க. காலையில் வந்து என்னையை பார்த்துருங்க. ஓகேவா? சரி வாமா. உன் பொண்ணுடைய மனத்தை பற்றி கேட்டியாம்மா? என்ன பதில் சொல்லுதா? கண்ணை மூடு. பிடிச்சிக்கலாமா? இந்தா, கல்யாணத்துக்கு காசு பணம் தானே வேணும். தந்துருதேன். நகை நட்டு வந்து சேரும். தடை இல்லாமல் நடக்கும். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விருதுநகர். விருதுநகர் வாங்க. விருதுநகர். விருதுநகர் வாங்க. விருதுநகர். விதுரு நகர் இல்ல, விருதுநகர். ஒரு மாலை எட்டுவாங்க. விருதுநகரில் மாவட்டமேடா கிடையாது. வாடா, வெற்றி அடைந்து வா. சரி, நல்லா இருக்கும். விருதுநகர். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா. யாருக்குமா கேட்கணும்? கால் வந்துட்டு வா. வெண்ணி கொடு. உட்கார். என்ன வேணும்? பக்கத்தில் வந்து உட்கார். என்ன வேணும்? கண்ண மூடி. நீ கொஞ்சம் கண்ண முடிக்காக்கா. அப்படியா? தைரியமாக கொடுக்கலாம். கால் வந்துட்டு வா மகளே. இந்தா, தைப்பூசத்துக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை உதயமாகும். என் பெயர் கற்பண்ணன்னு வச்சுக்கா. வெற்றி உண்டு. இந்தா, காசு பணம் கிடைக்கும். நல்லாரு. புண்ணியமுடை வாய்ச்செல்லாம் நல்லாரு. அதே விருதுநகர் தன்னுடைய தொழிலில் தடையும் கடனும் பட்டு வந்தவங்க. வா மகளே. என்ன தொழில்? நீ என்ன தொழில்? ஸ்டிக்கர்ஸ். ஓகே, கால் வந்துட்டு வரலாம்.
ஸ்டிக்கர்னா டிஜிட்டல் போர்டு இந்த மாதிரி விஷயமா? ஓட்டு. இன்னொரு தரம் உன்னுடைய வீட்டு எல்லைக்கு போனேன். பக்கத்தில் மாரியாத்தா இருக்கா, நான் கருப்பசாமியும் இருக்கேன். 1.5 வருஷமாக உங்களுடைய தொழில் பார்க்க போகக்கூடிய உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் கடன்பட்டு மனவேதனை நடக்கு. அதே மாதிரி தொழிலுக்கு தொடர்ந்து போக முடியாத அளவுக்கு போட்டியும் சண்டையுமா நடக்கு. இந்த வேலையிலிருந்து விடுதலையாக்கி நல்ல உழைப்பையும் திடகாத்திரையும் கொடுத்தா போதுங்களா? இந்தா வந்தாச்சு அந்த பணம். சந்தோஷமாரு, வெற்றி ஆயிரு. போயிட்டு வா. நல்லா கருப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்காப்பா? நீ ஸ்டிக்கர் முதல்ல வாயா. வியாபார ஸ்தாபனம் யார்? என்ன வியாபாரம்? எஸ், கால் வந்துட்டு வா. விடே കയറി കളിക്കാനോ? இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னால் வந்திருக்கியா? இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எந்த நம்பிக்கையில் வந்து போய் பார்ப்போமே, கூப்பிட்டா பார்ப்போம்னு நினச்சி வந்திருக்கிறேன். உனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை குறைவு. கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? இந்தா உன் கடனை 6 மாதத்தில் நான் தீர்த்து தரேன். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றி அடைவார். அடுத்து வர உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். விட்டுனா வாப்பா வியாபாரி. நீ என்ன வியாபாரம்? ஒரு ஆளுக்கு தான் 15 ரூபா. நீ கூட இருந்து கேட்டுக்கலாம். வரையா? வா, சந்தோஷமாக தான். யார், அண்ணனா தம்பியா? அப்போ ஓகே, கால் வந்துட்டு வரலாம். அடுத்து அருப்புக்கோட்டை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாத காலங்களாக சட்டப்படியே ஒரு சில விசாரணைகளை பெற வேண்டிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையா? ஆனால் அந்த விசாரணையை ஜெயித்தால்தான் அடுத்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியும் என்ற ஒரு நிலைமையும் வந்திருக்கிறது. அதில் டாக்குமெண்ட் பெர்மிஷன் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் இப்பொழுதைக்கு உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல ஆர்டர் வாங்கியது, அதை நிறைவேற்ற முடியாத துயரம், அதனால் பட்ட கடன், உடல்நிலைகள் சரியில்லாத குறை, இவைகளெல்லாம் ஏன் வந்தது என்றால் மாந்திரிகத்தால் வந்தது என்பது உண்மை. கால் வந்துட்டு வரலாம். சத்தமாக இருக்க. இந்த தொழிலுக்கு அனுமதி இன்னொரு 1.25 மாதத்தில் கிடைக்கும். 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தால் எப்படி உத்தரவு கொடுக்கிறது? அனுமதி கிடைக்கும். சரியா? அதனால் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? நான் சொன்னது பூரா அதுதான். வெற்றியாக்கி ஓட்டி தரேன். பக்கத்தில் வா. இந்தா நல்லா இரு மகனே. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார். கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில் யாருன்னு கூப்பிடலையேண்ணா. ஹோட்டல் யார் வச்சுருக்கா? ஹோட்டல் அருப்புக்கோட்டை ஹோட்டல். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. அடுத்து டாக்குமெண்ட் பத்திரங்களை பற்றி கேட்டு வந்தது யாரு? அருப்புக்கோட்டை. சொத்து சொந்தமாக கேட்டு வந்தது யாரையா? வாங்க. அதை டாக்குமெண்ட்னு சொன்னால் புரியாது, சொத்துன்னு சொன்னால் புரியும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அங்கே நில்லுங்க. வரலாம், உட்காருங்க. பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கல்யாணம் தள்ளி போவதுக்கு சனி பகவானுடைய பார்வை தான் காரணம். அதனால் 1, 2, 3 62 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமானதாக இருக்கும்.
தடை இல்லாமல் வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். என்னை தனியாக பார் செட் பண்ணிடுறேன். நான் பணம் தந்துட்டேனே, வந்துருமே, வெற்றியாகிக்கா. அமைதி ஏம்மா, அமைதியா இருங்கம்மா. அமைதி அமைதியா இருங்க. அமைதி. சொச்ச பூச்சான்னு சத்தம் போட்டுக்கிட்டு சாமி சொல்லி சண்டை போட்டு கொடுக்குறா. அமைதி அமைதி. என்னப்பா சொத்து பிரச்சனை? பக்கத்தில் வரலாம். நீதிமன்ற வாசலில் என் குதிரை போய் நிற்கி நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற நிலைமை இருக்குது. அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு சமமாக வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்த தொழில் விருத்தி இந்த மாதத்துலேருந்து 1000 சக்ஸஸ் ஆகும். வருமானம் விருத்தி தரேன், சொத்து முடிச்சு தரேன். 9 மாதம் ஆகும். கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி 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 வாங்க, பொள்ளாச்சி வாங்க, பொள்ளாச்சி பொள்ளாச்சி. என்னாச்சு? பொள்ளாச்சி பொள்ளாச்சி. எனக்கு ஒரு வேலையும் நல்ல வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்குமா? உன்னை நான் கூப்பிடலாமா? போய் நிற்கலாம். யாருக்கு? கால் வந்துட்டு வா. இன்னொரு தினம் கால் வந்துட்டு ஆத்தா. வாமா. கங்கை அம்மன் எதுவும் தெய்வம் இருக்காமா? இருக்காளா? அதுக்குள்ளேயே கங்காதேவி இருக்காளா? வா பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். 2 விதமான அம்மன் தெய்வங்கள் உன் வீட்டுக்கு வருது. புரியுதா? உன் பிள்ளையனுடைய நேரத்தை விவரித்து பார்த்தேன். இந்த செப்டம்பர் மாதத்து கடைசிக்கு பிறகு அவனுக்கு தொழில் அமையும். தை மாதத்துக்கு உட்பட திருமணம் சொந்தமான முடிவுகளும் கிடைக்கும். வேற என்ன வேணும்? கண்டிப்பாக ஒத்து வரும். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். போ. கருப்பசாமி எனக்கு செய்வனை வச்சு குழப்பத்தை தீர்த்துத்தாங்க அப்படின்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாடா. சரக்கு இருந்தா ஆபத்து விடு. நிஜமா உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கியாச்சு. அதனால் இதுக்கு அடுத்து உனக்கு வாழ்க்கையும் தொடங்கும், தொழிலும் சரியாக இருக்கும். இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு